நினைத்து பாருங்கள். ராமருக்கு அரச பதவி கிடைக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் கிடைக்காமல் போகிறது சூழ்ச்சியின் காரணமாக. சரி என்று வனவாசம் வந்து விடுகிறார். வனவாசத்திலாவது 14 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக முடித்துவிட்டு திரும்ப அயோத்தி திரும்ப வேண்டும் என்பது ராமருடைய எண்ணம். ஆனால் அப்படியா நடந்தது? வனவாசத்திலே சீதாதேவி என்ன கேட்கிறாள்? ஐயனே, அழகாக காட்சியளிக்கக்கூடிய அந்த மான் எனக்கு வேண்டும். பார்ப்பதற்கு பொன் மான் போன்று இருக்கிறது, அந்த மான் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். நாம் என்ன சொல்கிறோம்? ராமர் திருமாலுடைய அம்சம், திருமாலுடைய அவதாரம். ஆக ராமரும் கடவுள் தானே. கடவுளுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து பார்ப்பதற்கு? கடவுளே சில நேரங்களில் துன்பத்திற்கு ஆளாகத்தானே செய்கிறார். ராமருக்கு கூட சீதாதேவி மான் வேண்டும் என்று கேட்டவுடன் வந்தது பொய்மானா உண்மைமானா என்று பார்க்க முடியவில்லை. வந்தது பொய்மானா உண்மைமானா என்று ராமராலேயே பார்க்க முடியவில்லை. அதனால் தானே பொய்மானுக்கு பின்னால் ஓடி போகிறார். அது மாரீசன் என்று தெரிகிறது. இங்கே அதற்குள் சீதையை ராவணன் கடத்தி கொண்டே போய்விட்டான். நினைத்து பாருங்கள், ஒரு நொடி நம் வாழ்க்கையில் எல்லோரும் எதிர்கொண்டிருப்போம். ஒரு வழிதான் போக வேண்டும் என்ற சூழலிலே இருப்போம். ஆனால் கண் முன்னால் 2 வழி தோன்றி கொண்டிருக்கும். இந்த வழிக்கு சென்றால் நல்ல முறையிலே வாழ முடியும் என்றும் தோன்றும். அதே நேரம் இந்த வழிக்கு சென்றாலும் நல்ல முறையில் வாழ வேண்டுமோ என்று தோன்றும். எது சரியானது என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் சில சூழல்களிலே தவறான பகுதியை தேர்ந்தெடுத்திருப்போம். அதற்காக துவண்டு போகாதீர்கள். ராமரே பொய்மானை தானே ஒரு காலத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது அவருடைய தவறு அல்ல. நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் அது நம்முடைய தவறும் அல்ல. காலம் சில நேரங்களிலே நம் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது.